கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை போய் மத்தியான வேலையில் 12 மணிக்கு போய் இறங்குதுன்றது ரொம்ப பெரிய துன்பம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். காலையிலே ஃபோன் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லிடலாம். அதுவும் கிடையாது. கழுத்தரப்பானுங்க சார், ரொம்ப கழுத்தரப்பான். அதுவும் நம்ம வீட்டில் அளவாக சமைக்கிறவங்க. திடீர்னு 3 பேர் வந்தால் சமாளிக்க முடியாது. அல்ல என் ஒய்ஃபால் முடியவே முடியாதுங்க. எனக்கு யாராவது ஒரு 11:30 மணி 12 மணிக்கு சொந்தக்காரன் வந்தாலே பக்குன்னு இருக்கும். அவள் உடனே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரே இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கு நமக்கும் பசங்களுக்கு மட்டும், இவங்க 3 பேர். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடும்போது நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிடாதீங்க. ஏன்னு பத்தாது, நீ ஒன்று செய்ய, அவங்களே சாப்பிட கூப்பிட்டா கூட லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், பசி இல்லை, வயிறு வலி ஏதாவது சொல்லு, நான் அப்புறமா ஆக்கி போகிறேன்ட்டு போயிடுவான். உண்மையிலேங்க பசியோடு நிற்பேன். நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்டுப்பான். அவன் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். எப்படி நமக்கு மீறாது. என் கவலை என்னன்னா, அவன் போன பிறகு இவன் திருப்பி சாப்பாடு வடிப்பாளா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிராக போயிடுன்னுவா. அவனுங்களும் கம்மியாக சாப்பிட்டு தொலைக்க மாட்டானுங்க சார். இந்த மாதிரி வரவன்